இந்த விண்கல் பற்றின முழுமையான தகவல்கள் இதோ. தப்பியதா மும்பை, விண்கல் விழும் வாய்ப்பு குறைந்ததா அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, நாசா சமீபத்தில் விண்கல் ஒன்று வந்துட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு 2024 OR4 அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த விண்கல்லானது 130 முதல் 300 அடி அகலம் கொண்டது. இது எப்போ வரும் அப்படின்னா, இது பூமிக்கு மிக நெருக்கமாக 2032 வருஷம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி பூமிக்கு ஒருவேளை வந்தால் பூமி மேலே விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி நாசா கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது எங்கே விழும் அப்படின்னா, கிழக்கு பசிபிக் கடல் முதல் தெற்கு ஆசியா வரை எங்கே வேணால் விழலாம் அப்படின்னாங்க. விழுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்னா, பகோடா, கொலம்பியா, லாகோஸ், நைஜீரியா, ஏன் மும்பையில் கூட விழலாம் அப்படின்ற அந்த வாய்ப்புகளை ஏற்கனவே கணிச்சிருந்தாங்க. இது விழுந்தால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, ஒரு ஹைட்ரஜன் வெடிகுண்டு வெடித்தது மாதிரி பெரிய பேரழிவு ஏற்படும் அப்படின்ற விஷயங்களையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த விண்கல் பூமியினுடைய துணைக்கோளான நிலவு மேலே மோதுவதற்காகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது கூட சொல்லப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இது ஏன் பூமியில் வந்து விழும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இதற்கான கணக்கீடுகள் பூமி எப்படி சுற்றுது, நம்முடைய கோள்கள் எப்படி இயங்குதுன்றதை வச்சு அந்த விழக்கூடிய வாய்ப்பு எவ்வளோ அப்படின்றத கணிச்சிருந்தாங்க. அது ஆரம்பத்தில் 1.5 இருந்தது. அப்படியே அது 3.1, அதாவது 3.1% பூமியில் விழுவதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்டது. இதுவரை வந்ததுலேயே அதிகபட்ச வாய்ப்பு இதுதான் அப்படின்னாங்க. திடீர்னு இப்போ 0.28% அந்த வாய்ப்பு குறைஞ்சிருக்கதா நாசா சொல்லியிருக்கதா ஒரு தகவல். ஆனால் இன்னும் சில அமைப்புகள், இன்னும் சில வானிலை நிபுணர்கள் இன்னும் மாற்றி சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இது வர்றதுக்கு இன்னும் பல வருஷம் இருக்குது. அதனால் இதை தொடர்ந்து ஆராயணும், அபாயத்திற்குரிய ஒன்றாகவே இதை நம்ம கணக்கில் வச்சு ஆராயலாம் அப்படின்றாங்க. இன்னொரு ஆறுதலான செய்தி என்னென்னா, வளிமண்டலத்துக்குள்ள அது நுழையும் போது எரிந்து போகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. தொடர்ந்து இதனை கண்காணிப்பதற்காக நாசா, சீனா, அமெரிக்கா, ஐரோப்பிய ஆய்வு மையங்கள் முழு வீச்சில் ஈடுபட்டிருக்காங்க. நாசாவுடைய பெரிய தொலைநோக்கியான ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இதை முழுவதுமாக கண்காணித்து வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.